மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ரேணுகா, என்னம்மா இதெல்லாம்? நான் போறேன்ப்பா. நான் எங்கேயாச்சும் போறேன். இதுக்கு மேல என்னால அவமானப்பட முடியாதுப்பா. என்ன அனுப்பி வச்சிருங்கப்பா. அம்மாடி, என்னம்மா சொல்ற? அக்கா என்ன ஆச்சுக்கா? அந்த நாள்ல இருந்து எதுக்காவது நான் அசிங்கப்படுறேன், எதுக்காவது அவமானப்படுறேன். ஒரு நாள் கூட அந்த வீட்டுல நான் கௌரவமா இருந்ததே இல்ல. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நான் போறேன்ப்பா. அம்மாடி, மாப்பிள்ள உன்னை நல்லதனமா பாத்துக்கிறாரு, அதுல ஒரு குறையும் இல்லையே. நல்லதாப்பா பாத்துக்கிறாரு. ஆனா அந்த மல்லிக்கான இடம் எனக்கு இல்ல. முதல் வைஃபா எனக்கான எல்லா உரிமையும் இருந்தும் நான் அந்த வீட்டுல தள்ளிதான்ப்பா நிக்கிறேன். அந்த மல்லிதான் எல்லாம். அவ வைக்கிறதுதான் சட்டம். அவ அனுமதிச்சாதான் நான் விஜய் கிட்ட பேச முடியும். எனக்கான இடத்துக்காக போராடி போராடி நான் அவமானப்பட்டதுதான் மிச்சம். பிளீஸ்பா, என்னை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருங்க. நான் அங்க போய் நிம்மதியா இருப்பேன். அக்கா நீ எதுக்கு ஆசிரமத்துக்கு போகணும்ன்ற? உனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கான இடத்த வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். நீ அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு போறியா? அவர் எனக்கு இனி கௌரவமான இடத்தை கொடுத்து வச்சிருப்பாருன்ற நம்பிக்கை இல்ல. என் கல்யாணம் நின்னுடுச்சு. ஆனா அவருக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்ல. என்னை இந்த பக்கம் அனுப்பிட்டு அவளோட முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவ கூட சுத்த கிளம்பிட்டாரு. அவரை நம்பி நான் எப்படி வாழ முடியும் சொல்லு? ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கைக்காக அவர்கிட்ட தர்மம் எடுக்கிற மாதிரி இருக்கு நிஷா. நீ எதுக்குக்கா தர்மம் எடுக்கணும்? இது உன்னோட வாழ்க்கைக்கா. நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போனாலும் அந்த மல்லி அங்க வாழ முடியாது. உன் சம்மதம் இல்லாம பண்ண அந்த கல்யாணம் செல்லாதுன்னு தான் கோர்ட்டே சொல்லும். அதனால விஜய் மாமா உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிஷா. ஆனா யதார்த்தத்துல இதெல்லாம் சாத்தியமா சொல்லு? நான் விஜய உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என்னால அவர் மேல கேஸ் போட முடியுமா? அவருக்கு கொன்ல ஏத்தி பார்க்க முடியுமா? அவரை கஷ்டப்படுத்தாம விலைக்கு போயிடுறதுதான் நான் அவருக்கு செய்யற கைமாறு. நீ அவர் மேல இவ்வளவு காதலா இருக்கிற, ஆனா அவருக்கு அந்த காதலே இல்லையே. மல்லி கூட கொஞ்ச நாள் வாழ்ந்ததுனால பிரிய மனசு இல்லாம இருக்காருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் பிரியற எண்ணமே இல்லாம இருக்காரு. அப்பா, அவருக்கு காதல்லாம் மல்லி மேலதான். அவர் ஒரு கடமைக்காக நம்ம அக்காவை அங்க வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. அதை தவிர அக்காவுக்கு வேற எந்த இடமும் கொடுக்க அவர் ரெடியா இல்லப்பா. என் பொண்ணு அப்படிலாம் அவர் நினைச்சிட முடியுமா? நான் பார்த்து கொடுக்கிற இடம் தான் அந்த மல்லிக்கு. முதல்ல அந்த பொண்ணு நல்லவளா இருக்காங்கிற காரணத்தினாலதான் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இருந்துட்டு போகட்டும்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னைக்கு அவன் என் பொண்ணை துரத்தி விட்டு முடிவு பண்ணாலோ அப்பவே அவளுக்கு அந்த வாழ்க்கையில இடம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் முடியட்டுன்னு இருந்தேன். அவன் அதையும் ரொம்ப சாமர்த்தியமா நிறுத்தி விட்டான். இனி ரொம்ப நாள் அவங்க இருந்துட முடியாதுமா. என் வார்த்தையை நம்புமா. கூடிய சீக்கிரமே அந்த வாழ்க்கையில உன்னை உட்கார வைக்கிறது ஏன் பொறுப்புமா. நான் அது வரைக்கும் எங்கேயாவது போடுறேன்ப்பா. அம்மாடி, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதம்மா. நீ செத்து பொழைச்சி எங்க வாழ்க்கையில வந்திருக்கிற. உன்னை நாங்க எங்களோட குலசாமியா தான் பாக்குறோம்மா. அவர் மனசு திருந்தி வர்ற அன்னைக்கு வரட்டும். அது வரைக்கும் நீ இங்கே இரு. அப்பா உனக்காக சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. நீ என்ன செய்யணுமோ செய்யலாமா. ஆனா இங்க இருந்து எங்கேயும் போறேன்னு மட்டும் சொல்லாதம்மா. அப்பாவுடைய மனசு தாங்காதுமா. அக்கா, என்ன பிரச்சனைனாலும் நம்ம அதை சேர்ந்து சந்திப்போம், சரியா? நீ போறேன்னு மட்டும் சொல்லாத பிளீஸ்கா. உனக்கே தெரியும், நீ எனக்கு அக்கா இல்ல, என்னோட அம்மா மாதிரி. ரேணுமா ஏன் திடீர்னு உங்க கழுத்தை நெரிச்சாங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அது ரேணுகாமா கல்யாணம் நடக்கலல்ல, நான் தான் அதுக்கு காரணம்னு நினைச்சு கோவமாயிட்டாங்க. நீங்க தான் காரணமா மல்லிமா? நான் காரணம் இல்ல வெண்பா. பாபு மாமா அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. பாபு மாமா ஏன் இப்படி பண்ணாங்க மல்லிமா? நான் பாபு மாமாவோட தங்கச்சி. நான் தான் உன்னை நல்லா பாத்துப்பேன்னு பாபு மாமா நம்புறாங்க. அதனாலதான் அப்படி பண்ணாங்க. பாபு மாமா ரொம்ப நல்ல மாமா, அதான் இப்படி பண்ணிருக்காங்க. பாபு மாமா சொல்றதுதான் சரி. நீங்க என்ன எப்பவுமே நல்லா பாத்துப்பீங்க.
வெண்பாச்சலம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? கிச்சடி டாடா. நல்லா மென்னு சாப்பிடணும், சரியா? ம். இப்படியா டாடா? ம், ஆமா. என்ன ஃபுட்னாலும் நல்லா மென்னு தான் சாப்பிடணும், சரியா? எங்க நீங்களும் உட்காருங்களா? சாப்பிட எடுத்து வைக்கிறேன். இல்ல மல்லி, எனக்கு பசி இல்ல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ வெண்பாக்கு சாப்பாடு விட்டு. ரேணுகா அக்கா போனதுல உங்களுக்கு வருத்தமா இருக்கா? வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது மல்லி. அத ரேணுகா தான் புரிஞ்சுக்கணும். டாடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன வெண்பா? ரேணுமா தான் என்ன பெத்தம்மான்னு சொன்னீங்க. ஆமா, நான் உனக்கு நிறைய தடவை சொல்லிருக்கேன். இப்ப எது கேக்குற? இல்ல, என் அம்மா கூட பேசணும், விளையாடணும், வெளியே போகணும்னு சொன்னீங்க. ஆனா என்ன பெத்த அம்மானா இப்ப தாத்தா வீட்டுக்கு போனாங்கல்ல, அப்ப ஏன் டாடா என்னையும் கூட்டிட்டு போல? சொல்லுங்க டாடா, எதுக்கு என்ன கூட்டிட்டு போல? ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க? அவ உன்னை பெத்தவளா இருந்தா கூட்டிட்டு போயிருப்பான். யாரோ ஒருத்தி தானே, அது அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. வெண்பா, உனக்கே தெரியும் ரேணுகா அம்மா நார்மலா இல்ல. அவங்களுக்கு மைண்ட்ல சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்க பழசெல்லாம் மறந்துட்டு இருக்காங்க. அதனால மேபி அவங்களுக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு தோணல. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. நீ ரேணுகா அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தம்லாம் படக்கூடாது. எல்லாமே சரியாயிடும். நான் வருத்தப்படல டாடா. அம்மானா என்னையும் கூட்டிட்டு போகணும்ல, அதான் கேட்டேன். ரேணுமா போனதே நல்லது டாடா. அவங்க இருந்தா ஏதாவது சண்டை வந்துட்டே இருக்கு. மல்லிமா அவங்க வீட்டுக்கு வர போயிடுவாங்க. ரேணுமா இல்லனா மல்லிமா எப்பவும் இங்க இருப்பாங்கல்ல. மல்லிமா தான் வேணும் டாடா. ஆஹா, ரேணுகா வீட்டை விட்டு போயிட்டா. பிரச்சனை நாம விரும்பின மாதிரியே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தேன். ரேணுகா இங்கிருந்து தனியா கிளம்பி போனது இப்படி ஒரு சிக்கலை உண்டாக்குதா? வெண்பா கேக்குறது சரிதானே? அப்போ ரேணு உண்மையான அம்மா இல்லையா? எது எப்படியோ ஒரு நல்ல பாயிண்ட கையில புடிச்சு கொடுத்துட்டா. தேங்க்ஸ் வெண்பா. இத வச்சு பிரச்சனையை கிளப்பி விடுவோம். விஜயும் மல்லியும் நிம்மதியா மட்டும் இருந்துடவே கூடாது. இல்ல, என் அம்மா கூட பேசணும், விளையாடணும், வெளியே போகணும்னு சொன்னீங்க. ஆனா என்ன பெத்த அம்மானா இப்ப தாத்தா வீட்டுக்கு போனாங்கல்ல, அப்ப ஏன் டாடா என்னையும் கூட்டிட்டு போல? சின்ன பொண்ணு இந்த வெண்பா. அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு. கூடவே இருக்கும், எல்லாத்தையும் கவனிக்கிறோம். நமக்கு இந்த கேள்வி தோணல பாரு. இந்த ஒரு கேள்வி போதும். அவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.